நீங்க தினமும் உடற்பயிற்சி பண்றீங்களா? ஜிம்முக்கு போறீங்களா? ஆனா இன்னும் பாடியில பெரிய மாற்றம் தெரியலையா? அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆகுது. அது என்னன்னா, சரியான உணவு. நம்ம உடம்பு ஒரு இயந்திரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. உடற்பயிற்சி அந்த இயந்திரத்த இயக்கும். ஆனா உணவு தான் அந்த இயந்திரத்துக்கு ஃபியூயல். ஃபியூயல் சரியா இல்லைன்னா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ரிசல்ட் கிடைக்காது. ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன நடக்குது தெரியுமா? நம்ம மசில்ஸ் பிரேக் ஆகுது. அத ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்குறது புரோட்டீன் தான். அதனால தான் எக்கு, சிக்கன், ஃபிஷ், தால், நட்ஸ் இந்த மாதிரி புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் டெய்லி டயட்ல இருக்கணும். அடுத்தது எனர்ஜி. ஒர்க் அவுட் பண்ண எனர்ஜி வேணும் இல்லையா? அதுக்கு கார்ப்ஸ் ரொம்ப முக்கியம். ரைஸ், சப்பாத்தி, ஓட்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாம் பாடிக்கு ஃபியூயல் கொடுக்கும். சில பேர் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? வெயிட் குறைக்கணும்னு கார்போஹைட்ரேட் முழுக்க அவாய்ட் பண்றாங்க. அது தப்பு. கார்ப்ஸ் இல்லைன்னா நீங்க வீக் ஆயிடுவீங்க. ஒர்க் அவுட் கூட ப்ராப்பரா பண்ண முடியாது. அடுத்தது ஃபேட்ஸ். எல்லா ஃபேட்டும் கெட்டது இல்லைங்க. நல்ல ஃபேட்ஸ், கிரவுண்ட் நட், ஆல்மண்ட், சீட்ஸ், நல்ல எண்ணெய் இது எல்லாம் நம்ம பாடிக்கு பேலன்ஸை கொடுக்கும். ஹார்மோன் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே உதவும். இன்னொரு முக்கியமான விஷயம் தண்ணீர். ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பாடியில இருந்து ஸ்வெட் ஆகி வாட்டர் லாஸ் ஆகுது. அதை காம்பன்சேட் பண்ணணும். டெய்லி குறைஞ்சது 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். டீஹைட்ரேஷன் வந்தா உங்க பெர்ஃபார்மன்ஸும் குறையும், டயர்டும் ஆயிடுவீங்க. இப்போ டைமிங் பத்தி பேசலாமா? ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஹெவி ஃபுட் சாப்பிடவே கூடாது. லைட்டா ஈஸி டைஜஷன் ஃபுட் சாப்பிடலாம். ஒர்க் அவுட் முடிச்ச பின்னால 30 to 40 நிமிஷம் புரோட்டீன் பிளஸ் கார்ப்ஸ் உள்ள காம்பினேஷன் ஃபுட்டை சாப்பிடணும். அப்பதான் மசில்ஸ் ரெக்கவர் ஆகும், பாடி நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெடி ஆகும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க ஜிம்முக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது உங்க எஃபோர்ட்டை முழுக்க வேஸ்ட் பண்ணிடும். அதனால தான் சொல்றேன், எக்ஸசைஸ் மட்டும் போதாது, டயட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சில பேர் பண்ற ஒரு சில காமன் மிஸ்டேக் என்னன்னா, மீல் ஸ்கிப் பண்றது, கிராஸ் டயட் ஃபாலோ பண்றது, புரோட்டீன் இன்டேக் கம்மியா எடுக்கிறது, தண்ணீர் குடிக்க மறக்கிறது. இது எல்லாம் உங்க ப்ராக்ரஸை ஸ்லோ பண்ணும். நீங்க உண்மையாவே ஃபிட் ஆகணும்னா ஒரு சிம்பிள் ஃபார்முலா நினைச்சுக்கோங்க. எக்ஸசைஸ், ப்ராப்பர் டயட், நல்ல தூக்கம், கன்சிஸ்டன்சி. இந்த 4 விஷயமும் சேர்ந்தாதான் உங்க பாடியில ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணினா ரிசல்ட் கிடைக்காது. ஒரு நாள் நல்லா சாப்பிட்டா சேஞ்ச் வராது. கன்சிஸ்டன்சி தான் கீ. இப்பவே ஒரு டெசிஷன் எடுங்க. உடற்பயிற்சி மட்டும் இல்லாம உங்க பிளேட்ல என்ன இருக்கு அப்படின்றதையும் கவனிக்க ஆரம்பிங்க. அப்பதான் நீங்க ஹெல்த்தியாவும், ஸ்ட்ராங்காவும், எனர்ஜெட்டிக்காவும் இருக்க முடியும். ஃபிட் ஆகணும்னா ஜிம் மட்டும் போதாது நண்பர்களே, பிளேட்ல இருக்கிறதையும் கவனிங்க. நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. முடிஞ்சளவு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.